தாத்தா நம்ம ஊரு பாத்தேரி சர்க்கிள் இறக்கிடு. சரி. ஏன் மரியாதை இவரு எங்க தாத்தா போனோம்? அவங்க பொண்ணாதான் நான் கட்டியிருக்கேன். ஓகே. நீங்க தானே மரியன்னு சொல்லுங்க. அந்த அவரு மரியா அவரு. ஓகே ஓகே. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சரி தாத்தா. ஓகே ஓகே. சார் பெல்ட் போட்டுக்கணும். சீட் பெல்ட் போட்டுக்கணும். அது இல்ல சீட் பெல்ட்னா இங்க பாருங்க. நான் போட்டுக்கேன் பாருங்க. இது மாதிரியா? ஏன்னா இப்போ நம்ம ஃபாஸ்டா போடுறோம். பெல்ட்டா? இருக்கு. போடு. போட்டுக்கோங்கண்ணா. போட்டேன். இல்ல போகாதண்ணா வண்டி. இங்க பாருங்க போயிட்டு இருக்கல. இங்க பாருங்க நான் பாருங்க இங்க பாருங்க டைட்டா இருக்கா? அந்த மாதிரி போட்டாதான் வண்டி போகும். அப்படிதான் போகாதண்ணா. நான் காசா அது காசா அவளை ஒன்னில மாத்திர அது இது ஏதோ ஆகாது போக. நீ என்ன பெங்களூரா தமிழ்நாடாவா? பெங்களூர். சரி சரி. எங்க போயிட்டு இந்த ஞானில இருந்து இந்த தேங்காய் தோப்புல இருந்து அந்த மாங்காய் தோப்பு வரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல் தான். அங்க ஆமா ஆமா அந்த ஏகே நெட் இருக்கு இல்லையா போயிடுது அது என் கண்ட்ரோல் தான். ஆனா அந்த அளவுக்கு வசதியா நீங்க வசதி இப்படி தெரியும் பாருங்க அந்த மலை வரைக்கும் ಅಷ್ಟು ದೊಡ್ಡ பூரா ಗೊತ್ತಾ ಗೊತ್ತು. தெரியுதா? பெங்களூரு லால்பாக் பஸ் கேட் இருக்குது இல்ல வாக்கிபாய். ஆமா அது கிரனைட் இது ஒர்க் ஷாப். ஆமா அதே ஒர்க் ஷாப் தான் ஏகே கிரனைட் இங்க என்ன இருக்கிறது ரைட் சைடுல இருக்குது. அது அந்த பெரிய பெயிட்ரு பெங்களூரு ஓகே வரணும் கிருஷ்ணகிரி. எவ்வளவு கோடி இருக்கும் அவங்க மேல சொத்து? அவங்க மொத்தம் ஒரு 25 கோடிக்கு 50 கோடி இருக்கும். ஆமா 4 கோடி ಗೊತ್ತಾ? நான் என்ன கேக்குறேன் உங்க மேல எவ்வளவு கோடி இருக்கும்னா? என் மேல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சும்மா வாட்ச்மேன் அவ்வளவுதான். ஆனா இப்போ எல்லாம் சொன்னது நீங்க வாட்ச்மேனா? வாட்ச்மேன் தான். என் சொத்தாலும் எங்க அப்பா இல்ல எந்த இல்ல. அப்ப என்னன்னா அந்த கோடி எந்த கோடி இந்த தீடு அவங்கள இப்ப நீ ஓனர்னா உனக்கு ஒரு ஐடா, நீங்க எனக்கு ஐடா கொடுக்கல, நானும் அப்படியே இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. சரி அபிலாஷ் போன் பண்ணி கொடுறேன் சாத்துக்கு. போன் மட்டும் பேசி கொடுத்துறேன் சரியா? பேசுங்க சச்சின். ஹலோ சார். சார் கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுறீங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க சார். கோவத்துல பேசாதீங்க சார். கொஞ்சம் நார்மலா பேசுங்க சார் ப்ளீஸ் சார். வண்டி எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? சார் 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 ப்ளீஸ் சார் அந்த மாதிரி பேசாதீங்க சார். நான் வரேன் வந்துட்டேன். வண்டி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார். வேணாம் சார். ஏன் சார் அந்த மாதிரி கோவப்படுறீங்க? வண்டி எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? டைரக்டா இப்ப எம்எல்ஏ கால் பண்ணுவாங்க சார். ஒரே நிமிஷம் சார். வண்டி வருமா வராதா? சார் சார் ஒரே நிமிஷம் சார். உங்ககிட்ட ராஜா கூட இருக்காரு. நாங்க கிருஷ்ணகிரி தான் சார் வந்திருக்கோம். நீங்க வேணா பேசுங்க. நான் கத்துட்டு இருக்கேன் சார். நானு தண்டாரப்பள்ளில இருந்து கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கிறோம். சரி. ஒன்னும் பொறுப்பாதான் இருக்கிறாரு. நானும் ஏதோ பஸ்ஸுக்கு நின்று அவர் என்னை ஏத்திட்டு வராரு. ஏதோ மரியாதை ஒண்ணும் இல்ல. இப்போ வண்டி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீ வரலன்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன பேசுற நீ? என்ன ரொம்ப பேசுறீங்க? யார் நீ? என்னோட வண்டி எடுத்துட்டு போயிருக்க நீ மரியாதை எடுத்துட்டு வந்து என்ன உன் வண்டி? ராஜா இருக்காரு. இங்க பாரு ராஜா இருக்காரு எங்க கிட்ட. யாரா நீ? யார் பேசுற நீ?
யார்கிட்ட மூணு பேசுறீங்க? பேரும் சிக்கிடுவீங்க. மூணு பேரும் சிக்கிடுவீங்க. டேய் இங்க பாரு, அவர்கிட்ட அவர் பேர் மேல 50 கோடி இருக்கு. நீ என்ன புடிக்க முடியும்? புடிக்கோடா முடியும் உன்னால புடிங்கோ. சார் டேய், ராஜாதி ராஜாவே 50 கோடி இருக்கு. மயிராச்சா டேய். ஏங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லனா இல்ல ஏய் இல்ல இல்ல ஏன் இந்த மாதிரி டேய் பேசுறீங்க? என்ன பேசு நீ தம்பி? உன்ன மரியாதை பேசி பாரு. அவர் வயசானவரு. என்ன பேசு நீ? வண்டி எடுத்துட்டு வரலன்னா ஏய் தம்பி, நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீ யாரு முதல்ல? நீ அது சொல்லு. நீ யாரு? நீ அந்த தாத்தா சார் இதெல்லாம் எனக்கு போவோம். எங்க எங்க கேட்கணும்? வண்டி சந்தாரப்பள்ளியில 5 நிமிஷத்துல இருக்கணும் சொல்லிடுங்க. சந்தாரப்பள்ளிக்கே வரணுமா? சந்தாரப்பள்ளிக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏய் தம்பி, யாரா நீ? என்னோட மிரட்டுற? எங்க ராஜாவை மிரட்டுற நீ? ஏய், ராஜா யார் தெரியும் உனக்கு முதல்ல? ஏகே கிரேனைட் போன். அது ராஜாவா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் எனக்கு கவலை இல்ல. டேய் தம்பி, நல்லா யோசிச்சு பேசு. ராஜா என்ன தெரியுமா? ராஜா ராஜாவா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் எனக்கு கவலை இல்ல. பாரு என் பத்தி உனக்கு தெரியும்ல. அது என்ன ராஜா மேல கை வை. ஏய் சார் நீங்க இறங்குங்க. டேய் அவருக்கு 50 கோடி சொத்து இருக்குடா. கீதாம்மா. 50 அது என்ன அவர்கிட்ட போன் சார் ஒண்ணுமே இல்லை. போன் கொடு. நானே ஒரு பிச்சைக்காரன் சார். அவங்க எதோ சொல்றாங்க. நான் ஒரு கூலிக்காரன். நானு என்ன சும்மா அவர்கிட்ட phone கொடு. டேய் தம்பி குடுத்துக்கடா. 50 சார் அதெல்லாம் ஏகே நாட்டுக்காரன். போன் கொடு. அது ஏகே நாட்டுக்காரன். அது நான் அவங்க ஏதோ ஏகே நாட்டு அது இதுன்னு சொன்னா அவங்களுக்கு இது நம்மளுக்கு எனக்கு இது கோமனம். எந்த ஒண்ணுமே இல்லை. நீங்க சும்மா ஏன் நம்ம ரோசுக்கு இருக்காங்க? டேய் பேசுறா. என்ன ராஜா பேசுறாங்க, பேச மாட்டேங்கிற? டேய் 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 என்னடா போற? டேய் பேசுறா இப்போ. இடு முடிச்சில. டேய் நீ ஆம்பளை தான் பேசுறா. மரியாதை கிட்ட சொல்லிடுவான். டேய் தம்பி, என்னத்த சொல்ற? டேய், டேய் நீ இப்போ நீ வண்டி எடுத்துட்டு வரீங்களா இல்ல எம்எல்ஏ கால் பண்ணட்டுமா? டேய் நீ எம்எல்ஏ இல்ல மினிஸ்டர். இங்க பாரு, எவ்வளோ? நீ சிஎம் ஆவது கால் பண்ணு. நீ சிஎம் ஆவது கால் பண்ணு. ராஜா பயப்பட மாட்டாரு. அதெல்லாம் சும்மா பேசுங்க. நானு பிச்சைக்காரன். நானு இவங்க ஏதோ பழி வாங்குறாங்க இவங்க. ராஜா அது யாருப்பா 50 கோடி சொத்து வச்சிருக்காரு சொன்னாரு? அவங்க கிட்ட கொஞ்சம் phone கொடு. அவங்க அது பேசலாம் யாருன்னு பேசு. சார். அவங்க ஏகே காரங்க நெட்ல வாட்ச்மேன் நான் சொன்னேன். இவங்க அதை வச்சு நான் 50 கோடி ரூபாய் சொத்துக்காரனா? நான் பிச்சைக்காரன். டேய் நீங்க 50 கோடி சொத்து இல்லாதா? டேய் நீ எங்க? நீ எங்கடா இருக்க? டேய் 10 நிமிஷத்துல வண்டி டேய் இருக்கணும். நீ எங்கடா இருக்க? டேய் சொல்றா இப்போ வரேன்டா. எங்கடா இருக்க? ராஜா இருக்கடா எங்கடா? சொல்றா. போட்டு தள்ளிட்டு போறாடா. ஏப்பா டேய் சந்தர்ப்பம் வந்துருக்கோம். டேய் நான் சந்தர்ப்பம் வந்துருக்கேன். யாரா அந்த எம்எல்ஏ? யாரா அந்த எம்எல்ஏ? எங்க கிட்ட ராஜா இருக்கான்டா. ராஜாடா. டேய் கிங் 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 டேய் ராஜா. ராஜா இருக்கான்டா. ஏய், என்ன நடக்குதுங்க? எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களாடா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல பேர் பேரை மாத்துற. சார் என்ன நம்பாதீங்க. எனக்கு சும்மா கார்ல ஏற்றி வந்து டேய் இங்க பாரு, அங்க பக்கத்துல கிரைனைட் எல்லாம் வாங்குதாடா. மாங்காய் தோப்புல இருந்து தேங்காய் தோப்பு இருக்குது. 10 கோடி. சார் தொரோட்டா இருக்குங்க சொத்து. காவல்காரங்க நானு. இதான சொன்னீங்க? காவல்காரன் தொரோட்டா சொத்து. இவர் பேரு ராஜதுரை. உனக்கு ஒரு தில் இருந்தா ராஜாவை தொட்டு பாக்கலாம். டேய் நீ தில் இருந்தா ராஜா தொட்டு பாக்கலாம். ஆமா டேய் உனக்கு தெரியாது, ராஜாக்கு சந்தர்ப்பல்ல சிக்கன் வெட்டுவாங்க. அதான் தெரியுங்களா? டேய் சிக்கன் வெட்டுவாங்க தெரியும். கூப்பிட்டு வர பேசுறா. நீ தைரியமா பேசுனா. நானே தொரோட்டா நிலத்துல காவலுக்குறேன் சார். காவலுக்காரன் ஏதோ 50 கோடி சொத்து இருக்கு ராஜா எதுன்னு சொல்லி அவங்க சும்மா சொல்றாங்க. தொரோட்டா சொத்தெல்லாம் 50 கோடி சொத்துக்காரங்க. அவங்க கிட்ட நான் காவலுக்குறேன்பான்னு சொன்னேன். அவங்க எதோ சொல்றாங்க. துரை இப்பதானே சொன்னீங்க? எந்த ஏதுங்க என் பிச்சைக்காரங்க. சத்தியமான பிச்சைக்காரங்க. இப்பதான் சொன்னீங்க. என்ன பாரா அந்த இடம் இந்த இடம் காவல் தான் இருக்கிறேன்னு சொன்னேன்பா. ராஜா டேய் டேய் இங்க பாரு. டேய் யாரா நீ? டேய் நீங்க பிச்சைக்காரங்களா? டேய் நீ போன குடுறாங்க. டேய் போன குடுறா. அவர்கிட்ட போன குடு. பாருங்க இங்க இருந்து பார்த்தாக்க தொரோட்டா ஐயா, காவல்காரன். நீங்க பிச்சைக்காரங்களா? காவல்காரன் சார். காவல்காரன் இல்ல பிச்சைக்காரங்க சொன்னீங்க. இப்ப நீங்க பிச்சைக்காரங்களா? பிச்சைக்காரன் தான் காவல்காரன்.
இல்ல உங்க பேச்ச கேட்டு நான் எம்எல்ஏ எஸ்ஐ எல்லாரையும் வர வச்சிட்டீங்க. எல்லாம் இங்க சந்தர்ப்பதான் இருக்காங்க. டேய் வரானே டேய் டேய் வரேன்டா, ராஜா பின்னாடி வந்துடா டேய் ராஜா பின்னாடி சந்தாரப்பள்ளி தாங்க பிறந்த ஊரே சந்தாரப்பள்ளி டேய் நீ கூட்டு வாடா 10 பேர் கூட்டு வாடா நாங்க இருக்கோடா நாங்க ராஜா பின்னாடி கூட கூட்டு வாடா. அதுதான் 10 பேர் இல்ல 42 பேர் இருக்காங்க இப்ப இங்க. டேய் 100 பேர் கூட இருக்கட்டும். டேய் வந்துட்டோம்டா சந்தர்ப்பள்ளி தெரியுறா டேய் ராஜா வராருடா ஐயோ இது என்னையாமா போட்டு கொடுக்குறீங்க டேய் ராஜா வராருடா அவரோட மருமகனை மருகன் இப்போ அரெஸ்ட் பண்ணோம். சார் நான் உங்க தாத்தா மாதிரி சார் இவங்க பசங்க தாத்தா மாதிரி நான் ஒரு கிழவன் சார் ராஜா நீ இப்படி சொல்ல இல்ல மாட்டே. உங்க மருகனுக்கு அரெஸ்ட் பண்ணோம்பா. ராஜா டேய் யார் அவரோட மருகனுக்கு அரெஸ்ட் பண்ணோம். அவன் ராஜா வந்து தொட்டு பாடுற பாக்கலாம் இப்போ வந்து அடா, எப்பா நீ எப்படி பேசுறீங்க எப்பா சாமி என்ன டேய் என்னடா இருக்கா டேய் சந்தர்ப்பம் வந்துட்டோம்டா டேய் 10 பேர் இல்ல 100 பேர் கூட்டு வாடா டேய் டேய் தம்பி டேய் நீ வந்தா டேய் போடா ராஜா இங்கடா டேய் இது ஓபன் பண்ணு ராஜா டேய் போடா அவன் போட்டோ போடா 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 இங்க இருக்கு. ராஜா இது ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணு ராஜா இருக்கணும். இது ஓபன் பண்ணு சரி தாத்தா ஓபன் பண்ணு இது தாத்தா அவங்க பேசி பண்ணு தாத்தா டேய் என்னடா டேய் தம்பி டேய் டேய் தம்பி என்னடா இருக்க டேய் இது ஓபன் பண்ணுங்க சார் ராஜாவை பார்த்து அவனை பயந்துட்டானா? அவன் ராஜா பார்த்து பயந்துட்டான் அவன் ராஜா பார்த்து பயந்துட்டான். உங்க கண்ணு பார்த்தோன்னு பயந்துட்டான் இது ஓபன் பண்ணுங்க ஹலோ டேய் ராஜா வந்துட்டான்டா சந்தர்ப்பம் ராஜா டேய் ராஜா சந்தர்ப்பம் தானே இருக்காது ஐயோ இது ஓபன் பண்ணுங்க பின்னாடி பாரு 8 பேர் நிக்கிறாங்க பாரு. விட்டு போறான் எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ப்ளீஸ்ண்ணா நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன், கேட்டா சரியா காப்பாத்துறேன். நான் காப்பாத்துறேன் கீழே இருக்கேன் அப்ப நான் காப்பாத்துறேன் ஓபன் பண்ணு தெரியாத வண்டி ஏறலாமா நீதானே தெரியாத வண்டி ஏறலாமா யாரு கூடாது அது எங்க கொண்டு போய் என்ன இது பண்ணாக்க யாருக்கு இவர் ஏறிட்டாருன்னா அவன் சொல்றது தப்பு இல்ல அவரு அங்க பாருங்க கேளுங்க நான் தப்பு கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க எப்ப போனாலும் தெரியாது அறிமுகம் தெரியாது வண்டியில நான் போக கூடாது நீ கிசிரி போறேன்னா போறனாக்க எங்க பெங்களூர் என்ன பண்ற அதுதானா பாத்தீங்களா எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.